ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎன் யூடியூப் சேனல். நீ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, எப்படி ஒரு சாங்கில் இருக்க கரோகி மியூசிக் வந்து பிரித்து எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். கரோகி மியூசிக்னு என்னென்னா, ஒரு சாங்னா வாய்ஸும் மியூசிக்கும் இருக்கும். அதில் இருக்க வாய்ஸை மட்டும் பிரித்து ரிமூவ் பண்ணிவிட்டு மியூசிக்கை மட்டும் வச்சுக்கிறது பேர் தான் கரோகி மியூசிக்கு. இன்றைக்கி நம்ம அது எப்படி பிரித்து எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது கரோகி மியூசிக் மட்டும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனதும் இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து மாய்ஸஸ். பேரை அடிச்சோடனே வந்துடுச்சா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வந்தோடனே புதுசாக ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வந்தோடனே இப்படி தான் காட்டும். நீங்கள் எதில் வந்து சைன்இன் பண்ணுறீங்கன்னு. இப்போ நான் கூகுளா ஃபேஸ்புக்கா ட்விட்டர்னு காட்டும். எனக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் தான் இருக்குது. நான் அதனால் கூகுள் கொடுக்குறேன். கூகுள் கொடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ்னு அப்படி தான் காட்டும். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் இருங்க. நான் இது ஃபஸ்ட்டு எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன், அதனால தான். ஓகே, நான் ஏற்கனவே இருந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆடுன்னு காட்டுதா, அது கொடுங்க. ஆடு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதிலிருந்து ஆடியோ ஃபைல் வந்து எடுத்து அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஃபைல்ஸ் அப்படியே கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்களா, டவுன்லோட்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆடியோ ஃபைல் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சாங் கொடுக்குறேன். கொடுத்தோடனே எத்தனை ட்ராக்குன்னு கேட்கும். இதில் வந்து 4 ட்ராக் இருக்குது, 2 ட்ராக்கு, 3 ட்ராக்கு, 5 ட்ராக்குன்னு இருக்குது. இப்போ நாம் வந்து கரோகி மியூசிக்கை மட்டும் பிரித்து எடுக்க போகிறதுனால நம்மளுக்கு 2 ட்ராக்கே போதும். ஓகே, நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். கீழே ப்ராசஸிங்னு காட்டிகிட்டு இருக்கா, ஆகட்டும், ப்ராசஸ் ஆகட்டும். கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். ஓகே, இப்போ இந்த சாங் வந்து ப்ராசஸ் பண்ணியாச்சு. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த சாங்கை தொடுங்க. தொட்டோடனே அது உள்ளே வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல மைக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து வாய்ஸு. கீழே இருக்க வந்து மியூசிக் சிம்பிள் இருக்கு, அது வந்து மியூசிக்கு. இது சிம்பிள் தான். அந்த மைக்கெட் இருக்கு இல்லையா, அதை அந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. இருங்க, நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு வச்சு காட்டுறேன். இப்போ நான் காப்பிரைட் வரும், நான் ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு சாங் ப்ளே பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ மியூசிக்கும் வாய்ஸும் சேர்ந்து வந்து அந்த சாங் ப்ளே ஆகுது. அந்த மைக் மாதிரி இருக்க சிம்பிள் வந்து இப்போ நான் ஃபுல்லாக குறைச்சிட்றேன். இப்போ பாருங்கள், கரோகி மியூசிக் மட்டும்தான், அதாவது வாய்ஸில் மியூசிக் மட்டும்தான் வரும் அந்த சாங்கில். ஓகே, அந்த மைக் சிம்பிள் இப்போ இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக அப்படி குறைச்சிருங்க. இப்போ அடுத்து 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே மேலே டாப்பில் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் சிம்பிள் போட்டு எக்ஸ்போர்ட்னு காட்டும், அது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் சிம்பிள் போட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு காட்டும், அது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆடியோ மிக்ஸு செப்பரேட்டட் ட்ராக்ஸ்ன்னு காட்டும். ஆடியோ மிக்ஸ் கொடுக்க வேண்டாம், நம்ம கரோகி மியூசிக் தானே தனியாக பிரித்து எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டட் ட்ராக்ஸ் வந்து கொடுங்க. இப்போ MP3யா M4AAன்னு காட்டும், நீங்கள் MP3 கொடுங்க. M4A வந்து அது ஒரு ஃபார்மெட்டு தான், ஆனால் அது ஒரு மொக்கையான ஃபார்மெட்டு, அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது, அதாவது ஆடியோ குவாலிட்டி. அதனால் நீங்கள் MP3 கொடுங்க, அது வந்து ஈஸியாக எல்லா ஃபோன்லேயும் சப்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னே எக்ஸ்போர்ட் ஆகும்.
இப்போ இது லோட் ஆகிட்டு இருக்கு, ஆகட்டும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அதில் இருக்க ஃபுல்லாக எல்லாம் பிரித்து எடுக்குங்களா, அதனால தான். இது ப்ராசஸ் பண்ணுறதுலேயும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அதில் நடுவில் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஒன்றே வேலை செய்யலை அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அது கொஞ்சம் லேட்டாகும் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. இப்போ பாரு, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மீடியா சேவ் டு டிவிஷன் காட்டுதுங்க இல்லையா. இப்போ ஓகே, அந்த ஆடியோ ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரேஜுக்கு போங்க. இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். அதில் டவுன்லோட்ஸ்க்கு போங்க. போனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. அங்கேப்பா கீழே இருக்கா, இப்போ இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே இது இல்லை, அதாவது வாய்ஸுங்கிறது இல்லை, கரோயிங் மியூசிக் மட்டும்தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இந்த மாய்ஸிஸ்னுங்கிற ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து வீடியோவை போடுறேன். நான் இதை வந்து ரெக்கமெண்ட்